البركة والقرآن فيك الخير والإحسان شهر الرحمة. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعيدة للمتقين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக ஒரு மகத்துவமான முழுமையாகவே ரஹ்மத்து நிறைந்த ஒரு மாதத்தை நம்மெல்லாம் சரீர சௌக்கியமாக இருக்கக்கூடிய காலத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாகத்தான் இது கிடைத்திருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கோத்திரத்தை சேர்ந்த 2 நபர்கள் மிக நீண்ட நாளாக இருக்கிறார்கள். ஒருவர் புனிதமான ஜிஹாதுக்கு சென்று வஃபாத்தாகிவிட்டார். சுமார் 1 வருடங்களுக்கு பின்னால் மற்றொருவர் சாதாரணமான முறையிலே நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தாகிவிட்டார். இந்த சமயத்திலே ஒரு சஹாபியார் கனவு காணுகிறார்கள். பின்னால் மௌத்தாவின சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தான அவர் முந்தி ஜிஹாதுக்கு சென்று ஷஹீதானவரை விட முதலாவதாகவே அவர் சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை காணுகிறார். இது பற்றி நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், அலைஸஹு ஆஷ ஆமா, அந்த பின்னால் வஃபாத்தாயினவர் 1 வருடம் இருந்து நிறைய தொழுகைகள் தொழுது ஒரு ரமலானுடைய காலத்திலே நோன்பு பிடித்து அத்துணை சிறப்புகளையும் பெற்றதுக்கு பின்னாலே அவர் வஃபாத்தாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு சரீர சௌக்கியத்தை தந்திருக்கிறான், நல்ல நிலைமையை தந்திருக்கிறான். ஆகவே அந்த அல்லாஹ் தந்த ரஹ்மத்துடைய இந்த மாதத்தை இயன்ற அளவு நாம் சிந்தனை செய்து ஹயாத்தாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த அமைப்பிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு நாளுடைய விடயத்தை இரவு என்றும் பகல் என்றும் 2ஆக வைத்திருக்கிறார். இந்த 2 நேரங்களிலும் 2 விதமான விடயங்கள் தங்கி இருக்கிறது. குர்ஆனுடைய வரிகளிலே நாம் பார்க்கின்ற பொழுதும் ஹதீதுடைய விளக்கத்திலே பார்க்கின்ற பொழுதும் இரவு நேரத்துடைய தன்மையிலே நிறைய பாக்கியங்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வைத்திருக்கிறார். ரமலானுடைய காலத்திலே 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவு நேரமாகவே இருக்கிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முதல் மாதமாக ஷாபான் மாதத்துடைய 15வது அன்று நீண்ட நேரம் வணங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து மற்றவர்களையும் துஆ செய்யுமாறும் வணங்குமாறு பணித்த இரவு ஒரு இரவு நேரமாகத்தான் இருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இரவு நேரத்திலே பாக்கியத்தை வைத்திருக்கிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே ஏறி சென்றதும் இரவு நேரம்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது பல்ரிப் பிஅஸாக்கல் பஹர், உங்களுடைய கையிலே உள்ள தடியினால் அந்த நைல் நதியை அடியுங்கள் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். அந்த நைல் நதி பல பாகங்களாக பிரிந்து ஒரு தெருவாக போகக்கூடிய ஒரு ரோட்டாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை கடந்து அடுத்த பக்கம் போய்விட்டார்கள். இந்த நிகழ்வு நடைபெற்றதும் இரவு நேரம்தான். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புமிக்க மிஅராஜ் சென்றதும் இரவு நேரம்தான். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இரவு நேரத்தில் அளப்பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கிறார். தத்தஜாபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ, தூக்கத்தையும் ஏனைய சுகங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து இரவிலே எழுந்து தஹஜ்ஜத் தொழுகிறார்களே, இப்படியான மக்களுக்கு உயர்தரவான பண்பு பாசம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்று குர்ஆன் கூறுகிறதும் அந்த இரவு நேரத்தை பற்றித்தான். இப்படியான மகத்துவமான பாக்கியம் நிறைந்த இரவுகளில் ஆக மிக பாக்கியமான நிறைந்த இரவுதான் ரமலானுடைய இரவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் வாலிபர்கள், இதை கேட்கின்ற வாலிபர்களும் ஏனையவர்களும் ஒரு விடயத்தை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய காலம், ஏனைய காலங்களை நாம் பின்பற்ற வேண்டிய முறை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே சொன்னார்கள், வஅகில்லல் ஹுரூஜ இதா ஹதஅத்தில் அர்ஜுல். மக்கள் அயர்ந்து தூங்குகின்ற நேரம், இந்த நேரங்களிலே, அதாவது தூங்குகின்ற நேரம் இருக்கின்றானே, இந்த நேரங்களிலே தேவையில்லாத முறையிலே நீங்கள் வெளியே செல்லாதீர்கள், திரிய செல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரங்களிலே உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத சில ஜீவராசிகளுடைய ஆபத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விடலாம். அதன் மூலமாக பலவிதமான பாக்கியங்களை இழக்க வேண்டி வரும் என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருடங்களுக்கு முன்னால் கூறி வைத்த அந்த அருமையான விடயம் இன்றைக்கு எங்களுக்கு தெளிவான முறையிலே விளங்கி இருக்கிறது. நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம், இரவு நேரங்களிலே தூங்குவது கிடையாது, திரிவது, அவர்களுக்கு சுபஹ் கிடையாது, தஹஜ்ஜுடைய வணக்கங்கள் கிடையாது. இரவு நேரங்களிலே பாக்கியமான முறையில் ஓத வேண்டிய சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முல்க் போன்ற விடயங்களை ஓதுவது கிடையாது. இதன் மூலமாக அவருடைய நிலைமை எப்படி வந்தது என்று சொன்னால், அவரிடத்தில் அந்த திரிகின்ற பழக்கம், ஊர் சுத்துகின்ற இரவு நேரங்களிலே ஊர் சுத்துகின்ற அந்த பழக்கத்தின் மூலமாக தீய பாவனைகள், தீய குணங்கள் மாத்திரமல்ல, நல்ல பண்புகள் ஈடுபட்டு போய் மூத்தவர்களை மதிப்பது, பெற்றோர்களுடைய சொல் கேட்டு நடப்பது, நல்ல பல காரியங்களை செய்வது, குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே கூட சிறப்பான முறையிலே அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய அந்த அருமையான தராவீஹுடைய வணக்கத்தை கூட புரியாத நிலைமையிலே செல்கின்றார் என்று சொன்னால், உலகத்திலே நாம் நீண்ட காலம் இருக்க போகின்றோமா? 1000 வருடங்களா இருக்க போகிறோம். சரிதான், அப்படி 1000 வருடம் இருந்தாலும் எப்போ என்றால் நாங்கள் போகத்தானே வேண்டும். நம்முடைய இந்த கடைசி நிலைமை எப்படி அமையும் என்பதை நல்ல நேரத்திலே நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் குறிப்பாக ரமலானுடைய இரவுகளை, மகரிபு முதல் சுபஹ் வரைக்கும் உள்ள நேரங்களை அல்லாஹ் எப்படி பொருத்தத்தோடு பார்க்கிறானோ அதை நீங்க செய்யுங்கள். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஒருவர் கனவரே காணுகிறார், பெருந்தகையே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தான், என்ன பயனை அடைந்தீர்கள் என்று சொல்லி. அந்த சமயத்தில் அவர்கள் சொன்னார்கள், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எனக்கு எல்லா அமலையும் காட்டினான். அதே நேரத்தில் சில ரக்காத்துக்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே நான் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்திலே முறையிட்டேனே, அந்த தஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஏனைய வணக்கங்களை விட என்னை நரகத்திலே விட்டும் தள்ளுவதற்கு, தூரமாக்குவதற்கு மிக உதவியாக இருந்தது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ரமலானுடைய காலங்களிலே குறிப்பாக சஹர் நேரங்களிலே ஓதுகின்ற குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு இல்லையா, மலக்குகளுக்கு ரொம்ப பிடித்தமான நேரம், அது பிடித்தமான அமல். சொல்லுகிறார்கள், இன்னும் ஓதுங்க, அதாவது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கி தரட்டும். ஹதீஸுடைய விளக்கத்திலே எழுதுகிறார்கள், தஹஜ்ஜத்திலே நாம் ஓதுகின்ற பொழுது மலக்கள் எங்களை கன்னத்தோடு கன்னத்தை வைத்து எங்களோடு முசாபஹா செய்து முத்தம் கொடுத்துக்கிறார்கள். காரணம் சந்தோஷத்தின் மூலமாகத்தான். எனவேதான் இப்படியான பாக்கியங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே அபூர்வமாக தந்திருக்கிறான். அடுத்த வருடம் நம்மளில் யார் ஹயாத்தோ யார் மௌத்தோ தெரியாது, எத்தனை பேர் நம்மளே நோயாளிகளாக இருப்போம் என்று தெரியாது. எனவேதான் குறிப்பாக வாலிப சமுதாயத்தை பார்த்து நான் இரக்கத்தோடு சொல்லுகிறேன், இந்த அருமையான காலத்தை, இந்த அருமையான ரமலானுடைய இரவுகளை இயன்ற அளவு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். ஒருவன் திருமணம் செய்ய போவதா இருந்தால் சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்னாலே எப்படி எந்த ஹோலை புக் பண்ணுவது, எந்த உடுப்பை வாங்குவது, யார் யாரை சொல்லுவது என்றெல்லாம் திட்டமிடுகிறான். இந்த கண்ணியமான ரமலான் மாதம், எல்லா உம்மத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பான இந்த ரமலான் மாதம் எங்களிடத்திலே வந்து நாங்கள் திட்டமிடாமல் நடந்தால் எங்களை விட நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது. எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்த இந்த ரமலானுடைய இரவுகளை தராவீஹிலே நிறைய கழிப்போம், வித்ரு தொழுவோம், தஹஜ்ஜத் தொழுவோம், இயன்றளவு திக்ர் அவுராதுகளை ஓதுவோம். சஹர் நேரத்திலே எழும்பி சஹருக்கு சாப்பிட முன்பதாக அல்லது சாப்பிட்டதுக்கு பின்பதாகவோ சுபஹுக்கு முன்னதாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இஸ்திக்பார் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் பெரிய பாக்கியங்களை எங்களை தருவான். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த ரமலானுடைய முழு பாக்கியங்களை பெற்று நல்லவர்களிலே எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியாரும் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சரியா 10 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்கீங்க. இல்லையா கொஞ்சம் கூடி கூடி போய் கிடைக்கிறது.